என் அன்பு தங்கமே, உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு ஒருவர் கதறி அழுது கொண்டிருக்கின்றார். அவர் யார்? எதற்காக அழுகின்றார்? அவரின் அழுகைக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? எதை செய்தால் அவர் அழுகையை நிறுத்துவார் என்பதனை உனக்கு சொல்வதற்காக இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, பொதுவாகவே சில விஷயங்கள் உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நான் சொல்லிவிட்டேன் என்றால் அந்த விஷயங்களை எல்லாம் நீ சரி செய்து விடுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகள் இதை சார்ந்துதான் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. சில கஷ்டங்கள், தீராத வேதனைகள் என்று உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற பொழுதெல்லாம் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், என் பிள்ளையே, இதுவாகத்தான் இருக்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து வரும் பொழுது எதனால் வருகின்றது, யாரால் வருகின்றது, எதற்காக வருகின்றது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருப்பாய் அல்லவா? சில நேரங்களில் இதுபோன்று இவர்கள் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி அழுவதனால் கூட உனக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வரும். என் பிள்ளையே, நன்றாக சிந்தித்து பார். உன்னுடைய இல்லத்தில் யாரேனும் தேவையில்லாமல் எப்பொழுதும் அழுது கொண்டிருந்தால் என்ன சொல்வார்கள்? வீடான வீட்டில் அழுது கொண்டிருக்கின்றாயே, இங்கே நல்லது நடக்குமா என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோலத்தான் இவர்கள் அழுதால் அது உனக்கு நல்லதல்ல. இவர்களின் அழுகையை உடனடியாக நீ உன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அவர்களினுடைய அழுகையை நிறுத்தி அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றுதான் இந்த அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி அழுகின்ற அளவிற்கு என்ன நடந்து விட்டது என்றுதானே யோசிக்கின்றாய். என் பிள்ளையே, ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேட்டுவிட்டு அதன் பிறகு யார் என்று தெரிந்து கொள். என் தங்கமே, அழுவது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். முதலில் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பதை தெரிந்து கொள்ள நீ முயற்சிகளையாவது செய்து கொண்டிருக்கின்றாயா? என் தங்கமே, நீயோ பிரச்சனைகள் அதிகமாகிவிட்டது என்று அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி யோசிப்பதில்லை. இல்லத்திற்குள் நடக்கின்ற சண்டை சச்சரவுகள் எதனால் வருகிறது என்று சிந்திப்பதில்லை. இதையெல்லாம் சிந்தித்திருந்தால் இப்பொழுது சட்டென்று நான் சொல்லும் பொழுதே நீ கண்டுபிடித்திருப்பாய் உன்னுடைய இல்லத்தில் நின்று கண்ணீர் வடித்து கொண்டிருப்பது யார் என்று. என் தங்கமே, நான் இன்று இந்த விஷயத்தை உன்னுடைய செவிகளில் சேர்க்க வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் இறந்து போன ஒருவரை நினைத்து நீ மிகுந்த வேதனையோடு இருக்கின்றாய். அவர்கள் இறந்த இறப்பினை உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இது நடந்திருக்கவே கூடாது என்று இப்பொழுது வரையிலும் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவர்களின் மனதில் இருக்கின்ற ஆசைகள் ஏதாவது ஒன்றை நீ நிறைவேற்றி இருக்கின்றாயா? இதைத்தான் இப்பொழுது நீ சிந்திக்க வேண்டும். என் பிள்ளையே, இவர்கள் எண்ணிய விஷயங்கள் எதையாவது இப்பொழுது நீ நிறைவேற்றி இருந்தால் அவர்கள் இல்லை என்று நீ வருத்தப்படுவதில் ஒரு நியாயம் இருக்கின்றது. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். அதை யாராலும் மாற்ற முடியாது. இனிமேலாவது அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் எந்த விஷயமாக உன் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ அதில் ஒரு அடியையாவது நீ முன்னேற்றத்தில் எடுத்து வைத்திருக்கின்றாயா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியானால் உன் இல்லத்தின் வாசலில் கதறிக்கொண்டிருப்பது யார்? உன்னுடைய இல்லத்தில் இருந்து இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாதான். உன் மீது அதிக அன்பு கொண்ட அந்த ஆத்மா இப்பொழுது உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறிக்கொண்டிருக்கின்றது. இது சரியாகுமா? நிச்சயமாக சரி கிடையாது. இவர்களை உடனடியாக இங்கிருந்து அனுப்ப வேண்டும். இவர்களின் கண்ணீரை இங்கிருந்து உடனடியாக துடைத்துவிட்டு அவர்களின் இடத்திற்கு அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும்.
அவர்கள் அழுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை எப்படி அவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படி ஒரு சிறு துளி அளவு கூட இல்லை. அவர்கள் இருக்கும் பொழுது இருந்ததை விட இப்பொழுது வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், கஷ்டங்கள் என்று வேதனையில் நின்று கொண்டிருக்கின்றாய். எந்த சூழ்நிலையிலும் அவர்களினுடைய துணை உனக்கு இருந்திருக்கின்றது. எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்கள் உனக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. எதை செய்தாலுமே அதில் தோல்வியுறுகின்றாய். எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் இல்லை. இல்லத்தில் எந்நேரமும் சண்டைகளும் சச்சரவுகளுமாக ஒரே சத்தம்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அருகில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த இல்லத்தை வேடிக்கை பார்க்கின்ற அளவிற்கு வந்துவிட்டது. இல்லை என்றால் ஒரே அடியாக அமைதியாக இருந்து கொள்கின்றார்கள். அமைதியாக இருந்துவிட்டு எந்த ஒரு செயலையும் செய்யாமல் அப்படியே இருக்கின்றார்கள். இவர்கள் இப்படி இருப்பது எனக்கு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கவில்லை என்று அந்த ஆத்மா சொல்லிக் கொண்டுதான் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நின்று கதறி கதறி அழுது கொண்டிருக்கின்றது. இந்த ஆத்மா இப்பொழுது அழுததற்கு காரணத்தை நான் உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன். அதாவது உன்னிடத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் அவர்கள் வாழ்கின்ற இடத்தில் நிம்மதியாக இருக்க விடவில்லை. அவர்களுக்கு அங்கே நிம்மதி கிடைக்காமல் தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள். இங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எல்லோரும் நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும். எல்லோரும் நிம்மதியாக வாழ வேண்டும். எல்லா கஷ்டங்களையும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சமாளிக்க வேண்டும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எல்லோருக்குள்ளும் நல்ல எண்ணங்களோடும் தெளிவோடும் இருந்து வாழ்க்கையை எதிர்கொண்டு வெற்றியினை பெற வேண்டும். அடைய வேண்டிய இலக்கு இந்த குடும்பத்திற்கு இன்னமும் அதிகமாக இருக்கின்றது. என்னுடைய இறப்பு ஒன்றையே காரணமாக கொண்டு இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடக்கூடாது. முன்பு இருந்த சுறுசுறுப்பும் உற்சாகமும் மீண்டும் வர வேண்டும். இவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். என் பிள்ளையே, அவர்களினுடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்றால் அவர்களின் கண்ணீரை நீ துடைக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் பெற வேண்டும் என்று பல முயற்சிகள் நடந்ததோ அதையெல்லாம் நீ சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எண்ணிய அத்தனை விஷயங்களும் ஈடேற வேண்டும். அவர்கள் இருக்கும் பொழுது எந்த அளவிற்கு குடும்பத்திற்குள் ஒற்றுமை இருந்ததோ அந்த அளவிற்கு ஒற்றுமை எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்ற ஒன்று இல்லாமல் மனநிறைவான சூழ்நிலைகள் உருவாக வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல், அடுத்தவர்கள் முன்னிலையில் ஒருவரை ஒருவர் மட்டம் தட்டி விடாமல் நல்லபடியாக வாழ வேண்டும். இது ஒன்று உத்திரவாதத்தை கொடுத்து விட்டால் இவர்கள் கண்ணீர் சிந்துவதை நிறுத்திவிட்டு இங்கிருந்து சென்று விடுவார்கள். இதை உன்னால் செய்ய முடியும் என்று இந்த தாயானவள் எனக்கு தெரியும். அதனால்தான் உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். பிரச்சனைகள் என்பது யாருக்குத்தான் இல்லை? ஒரு ஆத்மா கண்ணீர் வடிக்கின்ற அளவிற்கு இல்லத்தில் பிரச்சனைகள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஓர் இல்லத்தில் இறப்பு என்பது உண்மையாகவே நடக்கக்கூடிய விஷயம். அதை இல்லை என்றும் யாராலும் மறுக்க முடியாது. இங்கிருந்து செல்லக்கூடியவர்களை யாராலும் தடுத்து நிறுத்திவிடவும் முடியாது. அதனால் நாம் அவர்கள் சென்றாலும் மற்றவற்றை எல்லாம் நல்லபடியாக கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தால் போதும். நடப்பவை எல்லாமும் உன்னை நல்லபடியாக பின்தொடர்ந்து வரும். நிச்சயமாக இன்றே அவர்களின் கண்ணீரை துடைத்து இங்கிருந்து அனுப்பிவிடுவாய் என்று நான் நம்புகின்றேன். குடும்பத்திற்குள் சண்டைகள் இல்லாமல் இருந்தாலே அவர்கள் மன நிம்மதியாக இருப்பார்கள். அந்த ஒன்றையாவது முதலில் அவர்களுக்கு உறுதியாக செய்து கொடுத்து விட்டால் போதும். அவர்கள் மன நிம்மதியோடு இங்கிருந்து செல்வார்கள். என் பிள்ளையே, எதையுமே சாதாரணமாக நினைத்து விடாதே. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கிறது என்று நான் வெளிப்படையாக சொல்கின்றேன். அதை புரிந்து கொண்டு சரி செய்வாயானால்
உனக்கு நல்லது. இல்லை என்றாலும் பரவாயில்லை. உன் மனதிற்கு என்ன தோன்றுகின்றதோ அதை நீ சரியாக செய்து கொண்டிரு. எல்லாமும் உனக்கு நிச்சயமான நிறைவான மனநிலையை ஒரு நாள் கொடுக்கும். அந்த நேரம் நீ செய்த தவறை உணர்ந்து உன்னை நீ திருத்திக் கொள்வாய். அதுவரையிலும் இந்த வராகி பொறுத்து கொள்வேன். உன் இல்லத்தின் வாசலில் கதறுகின்றவர்களும் அப்படியே கதறிக்கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.